அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு. தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு தோல் அலர்ஜி போன்றவை வரலாம். 5இல் சனி வக்கரம் தங்களுக்கு அடைந்திருக்கிறார். ஆகவே தொழில் துறையில் சற்று கவனமாக இருங்கள். அதிக முதலீடுகள் வேண்டாம். 8ஆம் இடத்தில் தங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இருப்பதால் சற்று கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்லுங்கள். விவசாயம் செய்யும் நண்பர்களுக்கு சற்று கவனம் தேவை. அடுத்து 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு மூவரும் சேர்ந்து உள்ளனர். ஆகவே அரசு காரியங்கள் தங்களுக்கு சாதகமாக நிறைவேறும். தந்தையாரினுடைய உதவி கிடைக்கும். புதன் 9இல் இருப்பதால் தரகு, கமிஷன், ஏஜென்சி, தகவல் தொடர்பு அனைத்தும் நல்ல விதமாக நடைபெறும். 9இல் குரு, வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். பெண்களுக்கு தாமதமான தடங்கலான காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய பெண்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை பிறக்கலாம். 10இல் கேது, அலைச்சல் அதிகம். அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வேலைக்கு 2 முறை 3 முறை தாங்கள் அலைய வேண்டியிருக்கும். ராசிநாதன் விபரீத யோகம் பெறுவது ஒரு வகையில் சிறப்பு. அடுத்து ராசிநாதன் செவ்வாய் 8இல் மறைவதால் மறைமுக வருமான வாய்ப்புகளும் உருவாகலாம். 9இல் சூரியன், குரு, புதன் இணைவு பல விஷயங்களை சாதகமாக்கி கொடுக்கும். சிலர் ஆராய்ச்சி படிப்புகளில் ஈடுபடலாம். ஆன்மீகத்தில் முன்னேற்றம் உண்டு. சிலர் நீண்ட தூர பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய பலம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடன் சுமை குறையும். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கவனமாக இருங்கள். மன அழுத்தம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை. 9இல் சூரியன் இருப்பதால் தந்தையாருடைய உடல் நலனில் கவனம் தேவை. சட்ட விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. நண்பர்களுடன் பண பரிவர்த்தனையில் கவனமாக இருத்தல் வேண்டும். மற்றபடி கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.